என் பேர் சந்திரமோகன். எல்லா சமயங்களையும் விரதங்கள் இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாத்திலேயே மக்கள் விரதம் இருக்கிறாங்க. மற்ற சமயங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தனி சிறப்புகள், அவருடைய பண்புகள் என்ன? எல்லா சமயங்கள்லையும் நோன்பு இருக்கு, நீங்களும் நோன்பு வச்சிருக்கீங்க. என்ன பெரிய வித்தியாசம்? மற்ற விரதங்களுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இஸ்லாமிய நோன்பினுடைய சில சிறப்புத்தன்மைகளை நாம் இங்கே சொல்லலாம். முதலாவதாக, இந்த விரதம் ஒரு நடுநிலையான விரதம் என்று நான் சொல்வேன். அது என்ன நடுநிலை என்றால், சில விரதங்கள் சில தத்துவங்களில் மிக எளிமையாக இருக்கிறது. திடப்பொருள் சாப்பிடாதே, திரவ பொருளை சாப்பிட்டுக் கொள்ளலாம். சில குறிப்பிட்ட வகை உணவுகளை உண்ணாதே, மற்றவற்றை உண்டு கொள்ளலாம். பகல் நேரத்தில் உண்ணாதே, இரவில் உண்டு கொள்ளலாம். இப்படி என்னெல்லாம் சில முறைகளை வைத்திருக்கிறார்கள். இது மிக எளிமையான ஒரு முறைகளாக இருக்கிறது. இன்னும் சில தத்துவங்களில் நேர் மாற்றம். வெந்நீரை தவிர எதுவும் சாப்பிடக்கூடாது, தொடர்ந்து பல நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், ரெண்டு தீவிரவாத நிலைகள். மிக எளிமையாக ஆக்கப்பட்டால் அது விரதமே அல்ல. திரவ பொருளை சாப்பிட்டுக் கொள்ளலாம், திடப்பொருளை சாப்பிடக்கூடாது என்றால் அது விரதமே அல்ல. அது அப்படி மனிதன் சாப்பிட்டுக் கொண்டு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை, எந்தகைய ஒரு கஷ்டத்தையும் உணராமலே அந்த விரதத்தை முடித்துவிட முடியும். ஆகவே அது ஒரு சடங்காக முடிந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் விரதத்தினுடைய நோக்கம் பசியை உணரணும். பசித்திருந்து, விழித்திருந்து, தனித்திருந்து என்று சொல்வார் அல்லவா? ஆகவே இந்த பயிற்சிகள் எல்லாம் வர வேண்டும். அவை அல்லாமல் மிக லேசான முறையிலே ஒரு விரதம் அமைக்கப்பட்டிருந்தால் அது பெரிய பாதிப்பையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தாது. இதற்கு நேர்மாற்றமான விரதம் கடுமையான விரதம். அது உடலிலே சோர்வை உண்டாக்கிவிடும், அசதியை உண்டாக்கிவிடும், களைப்பை உண்டாக்கிவிடும், உடல் நலத்தையும் கூட பாதிக்கலாம். அதுபோக சமுதாயத்தில் எல்லா தரப்பினராலும் அப்படிப்பட்ட நோன்பை நோக்க முடியாது. யார் நோற்பார்கள்? துறவிகள், ஆன்மீகவாதிகள், மத தலைவர்கள், அல்லது மதத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள், இவர்கள் மட்டும்தான் நோன்பு நோற்பார்கள். சமுதாயத்தினுடைய எல்லா தரப்பு மக்களும் நோன்பு நோக்க மாட்டார்கள். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இஸ்லாமிய நோன்பு என்பது இந்த ரெண்டு தீவிரவாத நிலைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுநிலையான, எல்லோராலும் தாங்கிக் கொள்ள முடிகிற, எல்லாராலும் நோக்க முடிகிற ஒரு விரதமாக இருப்பது இதனுடைய ஒரு சிறப்பு தன்மையாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக சொல்வதாக இருந்தால், இந்த நோன்பினுடைய சிறப்பு வயிற்றுக்கு மட்டும் கட்டுப்பாடு அல்ல. பொதுவாக விரதங்களில் வயிற்றுக்கு மட்டும் கட்டுப்பாடு வைக்கப்படுவதுண்டு. இங்கு பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள் இந்த இஸ்லாமிய நோன்பிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. உண்ணுவது கூடாது, பருகுவது கூடாது, புகைப்பிடிப்பது கூடாது, உடல் இச்சையில் ஈடுபடுவது கூடாது. இது போக உடம்பினுடைய எல்லா உறுப்புகளுக்குமே கட்டுப்பாடு. தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை செய்யாதே, தீயவற்றை நோக்கி செல்லாதே என்ற கட்டுப்பாடுகள் உண்டு. இவற்றை செய்தாலும் நோன்பு முறியும். நபிகள் நாயகம் சொன்னாங்க ஒரு முறை, ஒருவன் பொய் பேசுவதையும் அதன்படி செயலாற்றுவதையும் விட்டுவிடவில்லை எனில் அவனுடைய தாகமும் பட்டினியும் இறைவனுக்கு அவசியம் இல்லை என்று சொன்னார். ஆக நோன்பு நோற்றுக்கொண்டே பொய் பேசினால், அதன்படி செயலாற்றினால் அது வீணாகி போன நோன்பு. பள்ளிவாயிலே உட்கார்ந்து 2 பேர் புறம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய நோன்பு முறிந்து விட்டது, இதற்கு பதிலாக வேறொரு நோன்பை நோற்று விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆக பாருங்க, அவங்க தண்ணியும் குடிக்கல, உணவும் அருந்தல, ஒன்றும் செய்யல, ஆனால் புறம் பேசிய காரணத்தினால் நோன்பு விருந்து விட்டது என்று சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிற போது எவரேனும் உங்களோட சண்டையிட வந்தால் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள். ஆக சண்டை போடக்கூடாது, நாவை கட்டுப்படுத்தணும். நோன்பு என்பது ஒரு கேடயம். அஸ்ஸௌமு ஜுன்னா. நோன்பு என்பது ஒரு கேடயம். அது ஷைத்தானுடைய தாக்குதலிருந்து உங்களை காக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். ஆகவே இது ஒரு முழுமையான ஒரு பயிற்சி. வயிற்றுக்கு மட்டும் தரப்படுகின்ற பயிற்சி அல்ல, எல்லா உறுப்புகளுக்கும் உள்ளத்திற்கும் தரப்படுகிற பயிற்சி. பகட்டுக்காக நோன்பு நோற்றால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே நோக்கமும் அங்கே தூய்மையாக இருக்க வேண்டும். ஆக இது இந்த நோன்பினுடைய ஒரு சிறப்பு தன்மையாக நம்மாலே பார்க்க முடியும். அடுத்தபடியாக விரதங்களில் தத்துவங்களில் கடைபிடிக்கிற கருத்து, விரதம் இருந்தால் அவர் ஒதுங்கி இருப்பார், தவம் இருப்பார், ஊரை விட்டு ஒதுங்கி வாழ்வார்,
சமூக தொடர்பு இல்லாமல் இருப்பார் என்ற ஒரு நிலை. மௌனமாக கூட இருப்பார், மௌன விரதம் சேர்த்து அனுஷ்டிப்பார். இந்த கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றாட வாழ்வில் சாதாராசரி மனிதனாக இருந்து கொண்டே அன்றாட வேலைகளை செய்து கொண்டே இந்த நோன்பை நோக்க வேண்டும். ஒதுங்கி வாழ்வது என்பது சில சமயங்கள் எளிதாக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக 10 நாள் இருக்கிறது எளிதாக கூட இருக்கலாம். ஆனால் அன்றாட வாழ்வில் இருந்து கொண்டே இவற்றை அத்தனை கட்டுப்பாடுகளை கட்டுப்பிடிப்பது. வேலைக்கும் போவாங்க, விரதமும் இருப்பாங்க, வீட்டில் மனைவியும் பக்கத்தில் இருப்பால், கட்டுப்பாடாகவும் இருப்பால். ஒதுங்கி வாழ்வதல்ல. ஆக சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை துண்டித்துக் கொண்டு வாழலாகாது. சமயத்தின் பேரால், ஆன்மீகத்தின் பேரால், விரதத்தின் பேரால் தன்னை துண்டித்துக் கொண்டு வாழுகின்ற ஒரு நிலையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இது மூன்றாவதான ஒரு சிறப்பாக சொல்லலாம். அடுத்தபடியாக சொல்வது, இது வெறும் ஆன்மீகத்திற்கான பயிற்சி மட்டுமல்ல. ஆன்மீக பயிற்சி உண்டு, சமூக அக்கறையோடு கூடிய ஒரு பயிற்சி திட்டம் இது. இறைவனுக்காக இருப்பதெனவோ இறைவனுக்காகத்தான். ஆனால் அந்த விரதத்தின் மூலமாக நன்மை கிட்டுவது மனித சமூகத்திற்கு. பசியோடு இருக்கிறார், வாட்டத்தை உணர்கிறார், ஏழைகளுக்கு உணவளிக்கிறார். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த நோன்பு என்பது ஷஹருன் முவாசாத், இது கருணையின் மாதம் என்று சொன்னார்கள். இந்த மாதத்தில் தாராளமாக வழங்கும்படியாக மக்களை எல்லாம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்களும் அந்த மாதத்தில் யார் வந்து கேட்டாலும் எது வந்து கேட்டாலும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே இது ஒரு கருணையினுடைய ஒரு மாதம், ஒற்றுமையினுடைய மாதம். பள்ளிவாசல் எல்லாரும் கூடுறாங்க, ஒற்றுமை உணர்வு, சமூக அக்கறை என்ற பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நடப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே இது ஒரு பரநோக்கு கொண்ட ஒரு விரதமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக சிறப்புகள் என்று சொல்லுகிற போது எவ்வித தீவிரவாத தன்மையும் இல்லாமல் நடுநிலை கொண்ட ஒரு நோன்பு. மிக எளிதும் அல்ல, மிக கடினமும் அல்ல. இரண்டாவது, வயிற்றுக்கு மட்டும் கட்டுப்பாடு அல்ல, உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் கட்டுப்பாடு, எல்லா உறுப்புகளுக்கும் பயிற்சி. மூன்றாவதாக, உலகை துண்டித்துக் கொண்டு போகின்ற ஒரு விரதம் அல்ல. நான்காவதாக, ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல பயிற்சி, உலகியல் வாழ்க்கைக்கும் பயிற்சி தருகின்ற ஒரு விரதமாக, ஒரு நோன்பாக அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த வகையில் அது ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு வணக்கமாக திகழ்கிறது.